மாநிலத்தை கெடுத்த அதிமுக, மாநிலத்தை கண்டுகொள்ளாத பாஜக, இந்த கள்ள கூட்டணியை மக்கள் அடையாளம் கண்டு கொண்டிருக்கிறார்கள். மக்கள் நலனே முக்கியம்னு செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய நமது திராவிட மாடல் தமிழ்நாட்டு மக்களாகிய நீங்கள் துணை இருப்பது போல உண்மையான வளர்ச்சியை நமது நாடு காண ஒட்டுமொத்த இந்திய மக்களும் தயாராகிவிட்டார்கள். பாசிசத்தை வீழ்த்த இந்தியாவை காக்க ஸ்டாலின் அழைக்கிறேன். வெல்கம் டு ஆண்ட்ரகான். பேரலை நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நம்மோடு நேர்காணலுக்காக சிறப்பு விருந்தினராக மனிதநேய ஜனநாயக கட்சியினுடைய தலைவர் திரு தமிழ் அன்சாரி அவர்கள் இணைந்திருக்கிறார். வணக்கம். வாழ்த்துக்கள். இப்போ தேர்தல் களம் சூடு பிடித்திருக்கிறது. திமுக கூட்டணி, அதிமுக கூட்டணி, பாஜக கூட்டணி அப்படின்னு தமிழ்நாட்டில் 3 முனை போட்டி ஏற்பட்டிருக்கிறது. கூட்டணி குறித்தான முடிவுகள்ல நேத்தே சொல்லிட்டீங்க. இன்றைய கள நிலவரத்தை எப்படி பாக்குறீங்க? திமுக தலைமையிலான கூட்டணி, அதிமுக, பாஜக அப்படின்னு அதிமுகவும் முழுவதுமா கேண்டிடேட்ஸ் எல்லாரையும் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. திமுகவும் தேர்தல் அறிக்கையை கொடுத்து ரெடி ஆயிட்டாங்க. இந்த கள நிலவரத்தை எப்படி பாக்குறீங்க? நீங்க 3 முனை போட்டின்னு சொன்னீங்க. ஆனா 4 முனை போட்டி. ஓகே. நாம் தமிழர் கட்சியும் களத்தில் நிக்குது இல்லையா? அதனால 4 முனை போட்டியை தமிழ்நாடு இந்த தேர்தல் களத்துல சந்திக்குது. எது எப்படி இருந்தாலும் தமிழ்நாட்டுடைய மக்கள் மனநிலை என்னவா இருக்குங்கிறத நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு. அதாவது நடைபெறுகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் மோடியா ராகுலா என்ற ஒரு கேள்வி முதன்மையாக நிற்குது. பாஜக கூட்டணியா இந்தியா கூட்டணியாங்கிற ஒரு கேள்வி நிற்குது. அப்படிப்பட்ட ஒரு சூழல்ல தமிழ்நாட்டு மக்கள் திராவிட அரசியல் கட்சிகளை தான் எப்போதுமே தேர்தல் களத்தில் முன்னுரிமை கொடுப்பாங்க. முதல் 2 இடங்களை திராவிட கட்சிகள் தான் அவர்களுடைய கூட்டணிகள் தான் பெறுது. கடந்த காலத்தில் இருக்கக்கூடிய எல்லா தேர்தல் நிலவரங்களையும் நான் உன்னிப்பாக பார்க்கின்ற போது வரலாற்று உண்மைகளாக அதுதான் இருக்கு. அந்த அடிப்படையில் 4 முனை போட்டிகள் இருந்தாலும் இந்தியா கூட்டணி வர்ணிக்க முடியாத உயரத்தில் சென்று கொண்டிருக்கிறது என்பதுதான் யதார்த்தமான உண்மை. ஏன்னா நாட்டு மக்களிடம் பொதுவான ஒரு மனமாற்றம் ஏற்பட்டிருக்குது. வட இந்தியாவிலே அந்த மனமாற்றம் ஏற்பட்டிருப்பதாக தகவல்கள் வருகின்ற போது தென்னிந்தியாவில் குறிப்பாக தமிழ்நாட்டில் ஒரு பெரிய அளவுல ஆட்சி மாற்றம் அவசியம் என்ற ஒரு கருத்து உருவாயிருக்கு. குறிப்பாக முதல் தலைமுறை வாக்காளர்கள் தமிழ்நாட்டில் அந்த 18 வயதை பெற்று வாக்களிக்கக்கூடியவர்கள் மத்தியிலையும் கூட இனம் புரியாத பாஜக எதிர்ப்பலை வீசுவதை நம்ம பார்க்க முடியுது. அதை இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் போன்ற சமூக வலைதளங்கள்லையும் அவங்களுடைய பதிவுகள் மூலமாக நம்ம உணர முடியுது. அப்படி இருக்கின்ற பொழுது இந்த 4 முனை களத்துல இந்தியா கூட்டணி உயரமான இடத்தை நோக்கி சென்று கொண்டிருப்பதை நம்ம உணர்றோம். ஓகே. ஆனா திமுகவுடைய தேர்தல் அறிக்கை பற்றி ஒரு விமர்சனங்களா வர தொடங்கி இருக்கு. திமுக கொடுத்திருப்பதெல்லாம் செய்ய முடியாதது, ரொம்ப நாளா சொல்லிட்டே தான் இருக்காங்க. சிஏஏவை ஒழிக்க போறேன்னு திமுக சொல்லுது. அது எப்படி சாத்தியம்? திமுக எப்படி மத்தியில் ஆட்சி அமைக்க போது, எப்படி அதை ஒழிக்க போறாங்க? அப்போ செய்ய முடியாததை சொல்லி ஏமாற்ற பார்க்கிறார்கள் அப்படின்ற ஒரு விமர்சனத்தை முன்வைக்கிறாங்க. அதாவது திமுக இந்தியா கூட்டணியில் தமிழ்நாட்டில் முதல்நிலை கட்சி. அகில இந்திய அளவிலே பார்க்கின்ற பொழுது இந்தியா கூட்டணியில காங்கிரசுக்கு அடுத்தபடியாக ஒரு வலிமையான கருத்தோட்டங்களை இந்த விவகாரத்தில் வெளிப்படுத்துவது திமுக தான். திரிணாமுல் காங்கிரஸ் மற்ற கட்சிகள் எல்லாம் பிறகு சொல்லலாம். இடதுசாரி கட்சிகளை அந்த இடத்துல வைக்கலாம். ஆனா இப்படிப்பட்ட ஒரு சூழல்ல திமுக துணிந்து தேர்தல் அறிக்கைகளில் இத்தகைய கருத்துக்களை முன்வைத்திருப்பதை நாம் பாராட்ட வேண்டும், வரவேற்க வேண்டும். திமுக இப்படி சொல்லுதுன்னு சொன்னோம்னா திமுக போய் ஆட்சியில் உட்காந்து நாங்கள் செய்வோம்னு சொல்லலை. நாங்கள் சார்ந்த கூட்டணி ஆட்சிக்கு வருகின்ற பொழுது அந்த ஆட்சியிலே பங்கேற்று இவற்றையெல்லாம் செய்வதற்கான சாத்தியங்களை முன்னெடுப்போம் என்பதுதான் அதனுடைய அர்த்தம். இதை இவ்வாறு தான் புரிந்து கொள்ளணும். மாறாக திமுக இங்க ஆட்சிக்கு வரப்போகுது, அவங்க எப்படி செய்ய முடியுங்கிற கேள்வியெல்லாம் அர்த்தமற்றது, பிழையானது. அவங்க சொல்ல வர்றது என்னன்னா, நாங்கள் நிச்சயமாக ஆட்சி மாற்றத்திலே பங்கெடுப்போம், நாங்கள் பங்கெடுக்கின்ற பொழுது இந்த வாக்குறுதிகளை செயல்படுத்தும் என்பதுதான் அதனுடைய அர்த்தம். ஓகே. இப்ப பாமக தரப்புலையுமே நேற்று பாமக என்ன பேசுறாங்கன்னா, திமுக காங்கிரஸோடு கூட்டணி வைத்துக் கொண்டு இந்தியாவை காப்பாற்ற போறேன்னு சொல்லுது. காங்கிரஸும் பாஜகவும் ஒண்ணுதானே, எப்படி இன்னைக்கு காங்கிரஸ் மட்டும் காப்பாற்றணும்னு நம்புறாங்க அப்படின்ற ஒரு பேச்சை முன்னெடுத்திருக்கிறாங்க. பாமக இந்த கருத்தை கூறியிருப்பது எனக்கு ஆச்சரியமா இருக்கு. காங்கிரஸும் பாஜகவும் ஒண்ணுன்னு அவங்க எந்த அடிப்படையில சொல்றாங்கன்னே தெரியல. ஏன்னா கடந்த காலத்துல அவங்க காங்கிரஸோடும் கூட்டணியில் இருந்திருக்கிறாங்க, பாஜகவோடும் கூட்டணியில் இருந்திருக்கிறாங்க. ஆனால் காங்கிரஸின் மீது கடும் விமர்சனங்களை பெருசா பாமக வைத்ததில்லை. ஆனால் பிஜேபியின் மீது கடுமையான விமர்சனங்களை வைத்திருக்காங்க.
மதிப்பெண்களை பற்றிய பாஜகவை பற்றிய மதிப்பீடு என்னன்னு கேட்கும்போது 0க்கு கீழெல்லாம் சொன்னாங்களா இல்லையா? அவ்வளவு கடுமையான விமர்சனங்களை வைத்திருக்கிறாங்க. பாமக வந்து சமூக நீதியை பேசக்கூடிய ஒரு கட்சி. அதனுடைய அரசியலின் மீது நமக்கு பல விமர்சனங்கள் மாறுபாடுகள் இருந்தாலும் சமூக நீதிங்கிற பார்வையில வந்து அவங்க உறுதியாக நிற்கிறாங்க. அப்படிப்பட்ட சமூக நீதிக்கு ஆபத்தை விளைவிக்கக்கூடிய கட்சி தான் பாரதிய ஜனதா கட்சி. காங்கிரஸ் வந்து சமூக நீதிக்கு எதிரான கட்சி அல்ல. சமூக நீதியை பற்றி பேசுவதில் வேண்டால் காங்கிரசுடைய குரலில் ஏற்ற இறக்கம் இருக்கலாம். ஆனா சமூக நீதிக்கு எதிராக இந்த காலத்தையும் காங்கிரஸ் செயல்பட்டதில்லை. அப்படி இருக்கும்போது எப்படி பாமக அந்த விமர்சனத்தை வைக்குதுங்கிறது நமக்கு தெரியல. அடுத்ததாக வந்து நரேந்திர மோடி அவர்கள் தலைமையிலான இந்த பாஜக அரசு இந்த நாட்டை படுபாதகமான நிலையை நோக்கி தள்ளிக்கு சென்றிருக்கிறது என்பதை பாட்டாளி மக்கள் கட்சியினரே சமூக வலைதளங்கள்ல கடந்த காலங்களில் வந்து பதிவு செஞ்சாங்க. ஏன் போன வாரம் வரல அவங்களுடைய நிலை அதுதான். ஒரு வார குழப்பத்துல தான் அவங்க நம்ம தலைமை என்ன முடிவு எடுக்க போதோங்கிற ஒரு பதட்டத்துல அமைதி ஆயிட்டாங்க. மற்றபடி அவங்க தொடர்ந்து விமர்சிச்சுட்டு தான் இருந்தாங்க. அதனால இந்த கேள்வி என்பது பாமக தொண்டர்களுக்கே வந்து சங்கடத்தை தான் ஏற்படுதுன்னு நினைக்கிறேன். ஓகே, இந்த தேர்தல் களம் வந்து தீவிரம் அடைந்திருக்கிற இந்த நாளில் இன்றைக்கு வந்து பொன்முடி அவர்களோட வழக்கு உச்சநீதிமன்றத்துக்கு வருது. ஆளுநர் அவர்கள் கையெழுத்து போட முடியாது, பதவி பிரமாணம் பண்ண முடியாதுன்னு சொன்னதை உச்சநீதிமன்றம் கடுமையாக விமர்சித்திருக்கிறது. இதுவரைக்கும் இப்படி நடந்ததே இல்லை. நாளைக்குள்ள முடிவெடுக்கலைன்னா நாங்க முடிவெடுக்க வேண்டியது இருக்கும், உங்களுடைய கௌரவத்தை காப்பாத்திக்கின்ற வார்த்தையை சொல்லாமல் சொல்லி இருக்கிறது உச்சநீதிமன்றம். இந்த சூழ்நிலையில கவர்னருடைய இந்த செயல்பாடு களத்துல எப்படி பிரதிபலிக்கும்? சில விஷயங்கள்ல உச்சநீதிமன்றம் இவ்வாறு தீர்ப்பளிக்கிறது நமக்கு ரொம்ப ஆச்சரியமாகவும் இருக்கு, மகிழ்ச்சியாகவும் இருக்கு. பல நேரங்களில் எப்படியோ சில நேரங்களில் உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்புகள் நாட்டு மக்களை வந்து ஆறுதல் கொடுத்தது. அந்த வகையில் நம்ம வரவேற்போம். இந்த விவகாரத்துல வந்து கவர்னருடைய போக்குகள் என்பது திமிருத்தனமானது. என்னை யார் என்ன செய்ய முடியும் என்ற மனோவியல் வந்து அவர்கிட்ட இருக்குங்கிறத காட்டுது. சட்ட மாண்புகள், உச்ச நீதிமன்றம் இவற்றை கூட அவர் கவனத்தை எடுக்கணும்னு சொன்னா எப்படி அந்த பதவியில் இருக்காருன்னு சொல்லி எனக்கு தெரியல. இவ்வளவு பெரிய கண்டனத்துக்கு ஆளான பிறகு உடனடியாக கவர்னர் தார்மீக அடிப்படையில் ராஜினாமா செய்ய வேண்டும். ரொம்ப ஆணவம். எல்லாவற்றுக்கும் மேல தான் தான் அதிகாரம் மிக்க நபர்னு சொல்லி நினைக்கிறார். அதாவது சொல்லுவாங்கல்ல, நரம்புகள் முழுக்க விஷமத்தன்மைன்னு சொல்லி, அப்படிப்பட்ட விஷமத்தனங்கள் அவர் உடம்புல இருக்கிறதா நான் கருதுறேன். இல்லைன்னு சொன்னா ஜனநாயகத்தை தூக்கி எறிஞ்சிட்டு பேச முடியுமா? சட்ட மாண்புகளை தூக்கி எறிஞ்சிட்டு பேச முடியுமா? இல்லாவிட்டா உச்ச நீதிமன்றம் இவ்வளவு பெரிய கண்டனத்தை வெளிப்படுத்தி இருக்குமா? இவ்வளவு பெரிய கண்டனங்கள் வந்ததுக்கு பிறகு ஒன்று அந்த உச்ச நீதிமன்றத்துடைய நோக்கத்தை உடனடியாக செயல்படுத்தணும், இல்லாட்டா ராஜினாமா செஞ்சுட்டு அவர் போகணும். ஓகே, மோடி அவர்கள் தமிழ்நாட்டுல தொடர்ந்து 5-6 முறைக்கு மேல வந்துட்டு போயிட்டு இருக்கிறாரு. அவருடைய பிரச்சாரத்துல ரொம்ப பிரதானப்படுவது என்ன அப்படின்னா, இந்த திமுக காங்கிரஸ் தலைமையிலான கூட்டணி என்பது இந்து விரோத கூட்டணி, இந்து கோயில்களை இடிக்கிறேன்னு சொல்றாங்க, சக்திக்கு எதிராக பேசுறாங்க அப்படின்றத தொடர்ந்து வலியுறுத்திட்டே இருக்கிறார். அவர், நிர்மலா சீதாராமன் எல்லாருமே இதை பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. இத நீங்க எப்படி பாக்குறீங்க? ஏன்னா தமிழ்நாட்டு களத்தை பொறுத்த வரைக்கும் எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்றாரு, சிறுபான்மையினர் வாக்குகள் அப்படின்ற அடிப்படையில தான் பிஜேபி எதிர்ப்பு அவர் குறிப்பிட்டு பேசுறாரு. ஆனா இது எப்படி பொது சமூகத்துல இதனுடைய பிரதிபலிப்பு? நரேந்திர மோடி அவர்கள் 5-6 முறை அல்ல, இன்னும் தேர்தலுக்குள் 100 முறை வருகை தந்தாலும் அவரால் அவர் நினைத்ததை தமிழ்நாட்டிலே ஒரு காலத்திலும் நிறைவேற்ற முடியாது. அந்த வருகை வேண்டாம் பரபரப்பாக இருக்கலாம், ஒரு 7-8 லட்சம் ஓட்டு வாங்குவாங்க பாஜக கூட்டணின்னு நினைக்கிற இடத்துல அது ஒரு 10 லட்சம் வாக்குகளாக உயர்வதற்கு வேண்டாம் காரணமாக இருக்கலாமே தவிர எந்த இடத்திலும் அவர்கள் வெற்றி வாங்கி சொல்வதற்கான வாய்ப்பே இல்லை என்பதை முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக திமுக காங்கிரஸ் கூட்டணி இந்து விரோத கூட்டணின்னு சொல்றாரு. இது ஒரு அபாண்டமான குற்றச்சாட்டு. திமுகவில் இருக்கக்கூடியவர்கள் ஏறத்தாழ 95% பேர் இந்துக்கள் தானே. அவங்க கிட்ட நாத்திகம் பேசுபவர்களாக இருக்கலாம், சாதி மறுப்பாளர்களாக இருக்கலாம், மத மறுப்பாளர்களாக இருக்கலாம். ஆனால் அவங்களுடைய பதிவுகள் அனைத்துமே ஆதாரபூர்வமாக அடிப்படையில் வந்து அவங்களே இந்துக்கள் தானே. காங்கிரஸ் கட்சியில் இருக்கிறாங்க. காங்கிரஸ் கட்சியில் இருக்கக்கூடிய முக்கியமான எல்லா தலைவர்களும் பார்த்தீங்கன்னு சொன்னோம்னா காலையிலையும் மாலையும் கோயிலுக்கு சென்று பூஜை செய்யக்கூடியவங்கள தான் இருக்கிறாங்க. இப்போ ஃபோனில் பேசும்போது அண்ணன் கொஞ்சம் பேசலாமான்னு கேட்டால் அப்போ கோயிலுக்கு வந்திருக்கிறேன், அந்த பூஜையை முடிச்சுட்டு பேசுறேன்னு நம்மகிட்ட எல்லாம் சொல்லுவாங்க. இது அவங்களுடைய நம்பிக்கை. அப்போ அவர்களுடைய அரசியல் கருத்துகள் வந்து பாசிசத்துக்கும் மதவாதத்துக்கும் பாஜகவுடைய நிலைப்பாட்டுக்கும் எதிராக இருக்கலாம். அதற்காக அவங்க வந்து இந்து விரோதின்னு நீங்க சொல்லிடுவீங்களா? அப்போ வந்து திமுகவுடைய இந்த 2.5-3 வருட ஆட்சியில பார்த்தீங்கன்னு சொன்னோம்னா மிக சிறப்பாக செயல்படக்கூடிய அமைச்சர் என்று சொன்னா நான் வந்து அமைச்சர் சேகர் பாபுக்கு தான் முதல்ல சான்றிதழ் கொடுப்பேன். அவர் இந்து அறநிலையத்துறை மிக சிறப்பாக இயக்கிக்கிட்டு இருக்காரு. நிறைய இந்து அறநிலையத்துறைக்கு சொந்தமான சொத்துக்களை மீட்டு இருக்காரு. பல இடங்கள்ல கோயில் கும்பாபிஷேகங்கள் நடக்காத இடங்களெல்லாம் நடப்பதற்கு ஏற்பாடு செஞ்சிருக்கிறாரு. நிறைய அந்த அறநிலையத்துறை சார்ந்த விஷயங்களை சிறப்புப்படுத்தியிருக்கிறாரு.
அந்த துறையின் சார்பாக இந்து சமுதாய மக்களுக்கு தேவையான ஆன்மீக பணிகளை அருமையா கொண்டு போறாரு, பாராட்டுறேன் உண்மையிலேயே. இந்த வேடிக்கை என்ன தெரியுமா, முஸ்லிம்கள் நிறைந்த துறைமுகம் தொகுதியிலிருந்து பெருவாரியான வாக்குகளில் அந்த சமுதாயத்தால் வெற்றி பெற செய்து அனுப்பி வைக்கப்பட்டவர் இந்து அறநிலையத்துறை அமைச்சராக சிறப்பாக செயல்படுகிறார். அதை இந்த தொகுதியில் இருக்கக்கூடிய எல்லா மக்களும் சந்தோஷமாக பாராட்டுகிறார்கள். இது நல்ல ஒரு பார்வையும் கூட இல்லையா? அப்படி இந்த ஆட்சியில இந்து அறநிலையத்துறை மிக சிறப்பாக செயல்படுது. இந்து சமுதாய மக்களுடைய எல்லா நலன்களும் வழக்கமான எல்லா அரசியல் கட்சியிலும் எப்படி எல்லாம் ஒரு அரசாங்கமாக இருந்து செயல்பட முடியுமோ அந்த அடிப்படையில் செயல்படுத்தி கொடுக்குறாங்க. இது எப்படி நீங்க இந்து விரோத அரசுன்னு சொல்ல முடியும், இந்துக்களுக்கு எதிரானன்னு சொல்ல முடியும்? இந்து முஸ்லீம் கிறிஸ்தவர் ஒற்றுமையை அவங்க வலியுறுத்துறாங்க. அப்ப இந்து முஸ்லீம் கிறிஸ்தவ ஒற்றுமையை யாராவது வலியுறுத்துறாங்கன்னா அவங்க குறிப்பிட்ட மதத்துக்கு இனத்துக்கு எதிரானவங்களா? இதை செய்த தப்ப அவங்கதான் செய்யறாங்க. இது போன்ற வார்த்தைகள் எல்லாம் பேசக்கூடாது, அரசியல் நாகரிகம் மற்றது உண்மைகளுக்கு எதிரானது. நான் ஏன் இந்த கேள்வியை கேட்டேன்னா, பொதுவாகவே இந்து வெர்சஸ் முஸ்லீம்ன்ற பாலிடிக்ஸை பேசினா அதுல பெரிய நெருக்கடியை சந்திக்கிறது சிறுபான்மை சமூகத்தை சேர்ந்த தலைவர்கள் தான். இந்த சமூகத்துக்குள்ள பதற்றம் ஏற்படாத வகையில பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு அவங்களுக்கு அதிகமா வந்துருது. யாரும் எந்த தப்பும் செஞ்சிடக்கூடாதுன்னு ரொம்ப கண்கொத்திப்பாங்க. 1,00,000 பேர் கட்சியில இருக்காங்கன்னா 1,00,000 பேரையும் பார்க்க வேண்டிய ஒரு வேலையை அவங்க மேல அது பொறுப்பா தள்ளிடுது. அதனாலதான் கேட்கிறேன், இப்போ சமூகத்துல இதை தொடர்ந்து பேசிக்கிட்டே இருக்கிறதன் மூலமா நீங்க என்ன மாதிரியான விஷயங்களை உணர்றீங்க? தமிழ்நாட்டு களம் இன்னமும் பெரியார் மண்ணாகத்தான் இருக்கிறதா, அல்லது மோடி சொல்லும் வகையில் இது ஆன்மீக பூமி, இந்து பூமி அப்படி மாறிட்டு இருக்கா? 2 வகையா அந்த கேள்வியை நான் பார்க்கிறேன். ஒண்ணு, மத பதற்றத்தை உருவாக்கி பெரும்பான்மை மக்களை சிறுபான்மை மக்களுக்கு எதிராக காட்டி அவர்களை அரசியல் ரீதியாக அணிதிரட்டுவது அவர்களுடைய நோக்கங்களில் ஒன்று. இதைத்தான் உத்தரப்பிரதேசம் செஞ்சாங்க, குஜராத்தில் செஞ்சாங்க, இன்னும் சில இடங்களில் செஞ்சாங்க. ஆனால் தமிழ்நாட்டில் இது எடுபடாது, நல்லா புரிந்து கொள்ளுங்க. அதாவது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மக்களுடைய மனோவியல் என்னன்னு சொன்னோம்னா, அவங்க கோயிலுக்கு போவாங்க, மசூதிக்கு போவாங்க, தேவாலயத்துக்கு போவாங்க, தனிப்பட்ட நம்பிக்கைகள். ஆனால் அதையெல்லாம் கடந்து எல்லாருமே ரொம்ப சந்தோஷமான நம்பிக்கைகளா மாமன் மச்சான்களா இருப்பாங்க. இப்போ பாருங்க, இது புனித ரம்ஜான் மாதம். எத்தனை முஸ்லீம் வீடுகளில் இந்துக்கள் உரிமையோட போய் இந்த இஃப்தார் நிகழ்ச்சியில் போய் சாப்பிட்றாங்க. எங்களுக்கு நோன்பு கஞ்சி கொடுத்து இல்லையான்னு சொல்லி ஃபோனை போட்டு சண்டை போடுறாங்கல்ல. இதெல்லாம் தமிழ்நாட்டுடைய கலாச்சாரம். இப்படிப்பட்ட உறவுகள் இருக்கக்கூடிய இந்த தமிழ் மண்ணை மோடியிசம் ஒரு காலத்தையும் ஜெயிக்க முடியாது. நீங்க பெரியாரிசம் கொடுத்து ஒரு கேள்வி கேட்டீங்க. பெரியார் ஏற்படுத்திய அரசியல் தாக்கம், சமூகவியல் தாக்கம் ரெண்டையும் தான் பார்க்கணும். அரசியல் தாக்கம் ஒரு புறம், சமூகவியல் தாக்கம் ஒரு புறம். சமூகவியல் தாக்கத்துல கடவுள் மறுப்புன்னு ஒண்ணு இருந்துச்சு. அந்த கடவுள் மறுப்பின் மீதான தாக்க வேண்டுமெனா குறைந்திருக்கலாம். அந்த கடவுள் மறுப்புல அதிகமாக ஊன்றாமல் கோயிலுக்கு போகக்கூடியவங்க, வழிபாட்டு தலங்களுக்கு போகக்கூடியவங்க எண்ணிக்கை சற்று கூடியிருக்கலாம். ஆனா மதவாதம் கூடல. நல்லா புரிஞ்சுக்கணும். பெரியாருடைய கடவுள் நம்பிக்கையில வேணா பல பேர் மாறுபட்டு இருக்கலாம், அந்த நிலையிலிருந்து மாறி போயிருந்திருக்கலாம், அது அவருடைய தனிப்பட்ட விருப்பம். ஆனா மதவாதம் தமிழ்நாட்டுல பெருகலை. நல்லா புரிஞ்சுக்கணும். இதை தப்பு கணக்கு போடுறாங்க. என்ன வித்தியாசம்? அதாவது என்னன்னா, ஒருத்தவங்க நிம்மதியா கோயிலுக்கு போறாங்க, ஒருத்தவங்க ஒரு மசூதிக்கு போறாங்க, தேவாலயத்துக்கு போறாங்க, தனிப்பட்ட நம்பிக்கைகள், அது அவங்களுடைய எண்ண ஓட்டங்கள். மாறாக நான் இந்து அடிப்படை ஒரு முஸ்லீம் சொன்னாரோ, ஒரு முஸ்லீம் அடிப்படை ஒரு கிறிஸ்டின் சொன்னாரோ, ஒரு கிறிஸ்டின் அடிப்படை ஒரு இந்துவை சொன்னாரோ, அது மதவாதம். அதுக்கு இந்த தமிழ்நாட்டுல இடம் இல்லை. அதுக்கு வேண்டாம் கல்வி அறிவு இல்லாத, பொது அறிவு இல்லாத உத்தரப்பிரதேச கிராமங்கள்ல வேண்டாம் அதெல்லாம் நடக்கலாம். குஜராத்துடைய கிராமங்கள்ல வேறெல்லாம் நடக்கலாம். இங்க நாங்கெல்லாம் மாமா மச்சானா இருக்கோம், அண்ணன் தம்பிகளா இருக்கோம், ஒருத்தரை விட்டு கொடுக்க மாட்டோம். இப்ப இன்னைக்கு காலையில ஒருத்தர் ஃபோன் பண்ணாருங்க. இன்னும் சொல்ல போனா அது சொன்னோம்னா சங்கடமா இருக்கும். சங் பரிவார் அமைப்பை சேர்ந்தவர் தான் எங்களுக்கு ஃபோன் பண்ணாரு. அப்படி சொன்னா தர்மசகனம் ஆயிடும். ஏன்னா அது நம்ம செஞ்ச நல்ல விஷயங்கள் அடிபட்டு போயிடுமே, மனிதாபிமானம் அடிபட்டு போயிடும் தான் அந்த வார்த்தை சொல்லலை. எங்களுக்கு உடனடியா ரத்தம் வேணும், ஜிஹெச்ல இருக்காங்க அப்படின்னு இவர் எங்கெல்லாம் கேட்டு கிடைக்கல அப்படின்னு சொல்லும்போது உடனடியாக நம்ம ஏற்பாடு செஞ்சு கொடுத்தோம். அவர் அந்த RSS அமைப்பை சேர்ந்தவரா இருக்கான்னு சொன்னாங்க. பார்க்கல, ஒரு உயிர் உதவி கேட்டு வர்றாரு. நம்ம வேறு எந்த மதத்துக்கு எதிராக பிரச்சாரம் பண்றாரோ அந்த மதத்தை சேர்ந்தவங்கள்ட்ட உயிர் காக்க ரத்தம் கேட்டு வர்றாரு. எந்த மறுப்பும் சொல்ல நம்ம கொடுக்குறோம். ஏன்னா அந்த உயிர் காப்பாற்றப்பட நினைக்கிறோம். இதுதான் சார் மனிதாபிமானம். எங்கப்பா மருத்துவமனையில இருந்தப்போ தவி ஜமாத்ல இருந்து மாஜாக்கால இருந்து 4 பேர் ரத்தம் கொடுத்துட்டு போனாங்க. இதான் பண்பாடு. இதெல்லாம் அவசியம் சார். இப்ப அந்த சங் பரிவார் அமைப்பை சேர்ந்த சகோதரர் கேட்டபோது நம்ம மறுக்கல. இத்தனை நாள் வலைதளங்களை எங்களை பத்தி அவமானப்படுத்துறது, நீ எங்களை குற்றவாளியா காட்டுறிய, எங்களையும் இந்து சோதரையும் பிரிக்கிறியா அப்படின்னு சொல்லி நம்ம கேட்கல. ரத்தம் உயிரை காப்பாற்றணும், உடனடியாக அந்த வேலையை செஞ்சு கொடுக்குறோம். இப்படிப்பட்ட உணர்வுகள் தான் சார் இங்க எல்லாம் இருக்கு. அந்த இடத்துல மனிதனா தான் நம்ம மனிதனா பாக்குறோம். இப்போ ஒரு இந்துடைய ரத்தம் ஒரு முஸ்லீமுக்கு போகுது, ஒரு முஸ்லீமுடைய ரத்தம் ஒரு கிறிஸ்டினுக்கு போகுது. இதெல்லாம் யதார்த்தமா நடக்குது. இப்படிப்பட்ட வாழ்க்கையில தான் நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம். இந்த நேரத்துல கேவலம் பதவிக்காக, அரசியலுக்காக 2 சமூகத்தை அடிக்க வச்சு, ரத்தார ஓட வச்சு அதுல சந்தோஷப்படுறவங்க மனுஷனாக இருக்க முடியாது சார். அரசியலுக்காக அதை பயன்படுத்த நினைக்கிறவங்க ஒரு முக்கியமான தலைமை பதவிக்கு தகுதியற்றவர். நீங்க வளர்ச்சியை பற்றி பேசுங்க,
மக்களுடைய முன்னேற்றத்தை பற்றி பேசுங்க, வேலை வாய்ப்பை பற்றி பேசுங்க, சமூகவியலுடைய தரத்தை நம்ம தூர நோக்கோடு எவ்வாறு அடைத்து செல்வது என்பதை பற்றி பேசுங்க. அதையெல்லாம் விட்டு இந்த மதத்துக்கு அவர்கள் எதிரானவர்கள், இவர்கள் இந்த மதத்தை விமர்சிக்கிறான பொய்யான தகவல்களை வந்து பரப்புறது, என்னைக்கும் நடந்த சம்பவங்கள், தவறான சம்பவங்களை வந்து இப்ப நினைவுபடுத்தி நான் அதுக்காக கண்ணீர் வடிக்கிறேன், இதயம் கணக்கிறது வலிக்கிறதுன்னு சொல்லி பொய் பேசுறது, இந்த அயோக்கியத்தெல்லாம் நிறுத்து. இதெல்லாம் வந்து மக்களுடைய உணர்வுகளை வந்து உசுப்பி விடுற வேலை. இத்தகைய அரசியலை செஞ்சு தானே நீங்க குஜராத்ல 3000 முஸ்லீம்களை கொலை செஞ்சீங்க, மணிப்பூர் அன்னைக்கு வரலையும் எரிய விட்டுக்கிட்டு இருக்கீங்களே, உத்தரப்பிரதேசத்துல ரத யாத்திரைங்கிற பேர்ல நடந்த அட்டுழியங்கள் எத்தனை பேர், எத்தனை உயிர்கள் போணுச்சு, எத்தனை பெண்கள் கற்பழிக்கப்பட்டாங்க, எத்தனை ஏழைகளுடைய கடைகள் எரிக்கப்பட்டுச்சு, இன்னும் நீங்க திருந்தலையா? நாகரிகம் வளர்ந்துருச்சு சார். நாகரிக காலகட்டத்தில் இன்னும் திருந்தாம காட்டு முன்னாடி காலத்துக்கு இந்த நாட்டை எடுத்துட்டு போக பாக்குறீங்களா? மதவாதத்தை பேசி அதுக்கு இந்த தமிழ் மண்ணில் இடம் இல்லை சார். தேர்தல் வேற சார், தேர்தல் இன்னைக்கு வரும் போகும் சார். இதெல்லாம் தாண்டி இந்து முஸ்லீம் கிறிஸ்துவ நாங்கெல்லாம் ஒத்துமையா இருக்கிறோம், புரியுதா இல்லையா? தேர்தலில் கூட சில பேர் வந்து ஏதோ அவருடைய மாயாஜல பிரச்சாரத்தை நம்பி கூட அவங்க சின்னத்துக்குள்ள ஓட்டு போட்டுடலாம். ஆனாலும் அவங்க ஒரு காலத்துல மதவாதத்துக்கு பின்னால் போக மாட்டாங்க சார். தமிழ்நாடு. நீங்க உள்நாட்டுல இந்த விவரங்களை சொல்றீங்க, ஆனா மோடி என்ன சொல்றாருன்னா வெளிநாட்டுக்கு போய் பாருங்க, அந்த ஊர்ல போய் இந்தியா அப்படின்னா உயர்ந்து பாக்குறாங்க, இந்தியன் பாஸ்போர்ட்டோட வேல்யூ ஏறி போச்சு, ஏன்னா இங்க மோடிக்கா பரிவார், இதெல்லாம் மோடியின் குடும்பமா நம்ம வாழ்றோம், அதனால நமக்கு இந்த உயர்வு கிடைத்திருக்கு அப்படின்னு பேசுறாரு. இதுவே பச்சை பொய். நான் கேட்கிறேன், எல்லாரும் வந்து மோடி ஆட்சிக்கு வந்த அந்த 10 வருஷத்துல பாஸ்போர்ட் எடுத்து வெளிநாட்டுக்கு போனாங்களா? 1947 நாடு சுதந்திரம் அடைஞ்சதுக்கு பிறகு நிறைய பேர் வந்து வளைகுடா நாடுகள், அமெரிக்கா, ஐரோப்பா, ஆஸ்திரேலியா போதானே செஞ்சாங்க. அன்றும் நம்ம இந்தியர்கள் மீது கொண்ட மரியாதை காரணமாக தானே அவர்கள்லாம் வந்து அந்த நாடுகளில் வந்து நம்மளுக்கு குடியுரிமை கொடுத்தாங்க, வேலை வாய்ப்பு கொடுத்தாங்க. நம்முடைய இந்திய மண்ணினுடைய மொழிகள், அது தமிழ் மொழி உட்பட பல மொழிகள் அந்த நாடுகளில் வந்து மதிக்கப்பட்டுச்சு, அங்கீகரிக்கப்பட்டுச்சு. நீங்க ஆட்சிக்கு வந்த 10 வருஷத்துக்கு முன்பாகவே இந்தியர்கள் உலகின் பல நாடுகளில் மிகப்பெரிய தொழிலதிபராக உயர்ந்திருக்காங்களா இல்லையா? கல்வி நிறுவனங்களை உருவாக்கி இருக்காங்க, தொழிற்சாலைகளை உருவாக்கி இருக்காங்க, வணிக நிறுவனங்கள் உருவாக்கி இருக்காங்க. அதெல்லாம் நீங்களாம் ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்பாக நடந்த விஷயம் தானே. அன்னைக்கு இந்த அங்கீகாரம் நமக்கு இருந்துச்சா இல்லையா? அன்னைக்கு இந்த மரியாதை இருந்துச்சா இல்லையா? ஏன் நீங்க வந்து பொய்யான பித்தலாட்டங்களை வந்து கருத்துல உருவாக்குறீங்க? இப்ப பாருங்க, ஒரு மன்னராட்சி நடக்கக்கூடிய இஸ்லாமிய நாடு என்று சொல்லக்கூடிய ஐக்கிய அரபு அமீரகத்துல அந்த நாட்டு அரசாங்கமே கோயிலுக்கு இடம் கொடுத்துருக்கு, தனியார் நிறுவனம் கோயிலை கட்டிருக்கு. ஆனா மோடி வந்து இவர் போய் என்னமோ முயற்சி பண்ணி அந்த அதிபர்கிட்ட பேசி கோயிலை கட்டி கும்பாபிஷேகம் நடத்த மாதிரி பில்டப் கொடுக்குறாங்க. உண்மைக்கு மாறான தகவலை ஏன் சொல்றீங்க? தனியார் கோயிலா? தனியார் கோயில் குஜராத்துடைய ஒரு அறக்கட்டளை செஞ்சுக்கிட்டு இருக்கு. ஆனா இன்னும் இவரு போய் அபுதாபி மன்னர்ட்ட என்ன சொல்ற, கோயிலுக்கு இடம் தெரியா இல்லையா அப்படின்னு சொல்லி மிரட்டது மாதிரியா, அவர் பயந்து ஐயோ சாமி உங்களுக்கு இடத்த தானே சாமின்னு சொல்லி கொடுத்தது மாதிரியாகவும், உடனடியாக இவர் வந்து தன்னுடைய படை பரிவாளங்கள் எல்லாம் முன்வைத்து அந்த கோயிலை கட்டி முடிச்சு திறந்து வச்சது மாதிரி பில்டப் கொடுக்குறாங்க. உண்மைக்கு வர சொல்றீங்க? உங்களுக்கு இதுக்கு சம்பந்தமே இல்லை. ஒரு இந்தியாவுடைய பிரதமருங்கிற அடிப்படையில மரியாதை நிறுத்தம் அவங்க கூட்டு திறந்து வச்சாங்க, அவ்வளவுதான். நீங்க சார் நீங்க புதுசா ஒரு செல்போன் கடை திறக்கிறீங்க சார், நான் அந்த ஏரியாவில் ஒரு எம்எல்ஏ வரைக்கும் எம்பியா இருக்கேன், நல்ல அடிப்படையில ஒரு பிரபலம் செலிபிரிட்டிங்கிற அடிப்படையில் நீங்க கூட்டு கடையை திறக்க வச்சிருக்கீங்க, அதுக்காக அந்த கடையை வந்து என்னுடைய கடை நான் சொல்லித்தான் நீங்க கடையை திறந்து அர்த்தமாகுமா? அப்படிதான் சார் மோடி பண்ணக்கூடிய இந்த வேலைகள் எல்லாம். இப்படிப்பட்ட மாயாஜலங்களை வச்சு அவங்க வந்து மக்களை ஏமாத்துறாங்க. என்னமோ இவர் பிரதமர் வந்தது கூட வெளிநாட்டில் கூடிய இந்தியர்களுக்கெல்லாம் வந்து டாப் கிளாஸ்ல வந்து மதிக்கப்படாத மாதிரி காட்டுறாங்க. ஏற்கனவே அவங்க டாப் கிளாஸ்ல தான் இருந்தாங்க. நீங்க பண்ண அயோக்கியத்தனங்களுக்கு அப்புறம் தான் அவங்களோட மரியாதை குறைஞ்சி போச்சு. இங்க நீங்க நடத்தக்கூடிய மதவாதங்கள் வெளிநாடுகள் வாழக்கூடிய இந்தியர்களுக்கு வந்து பெரிய சங்கடத்தை ஏற்படுத்துது. இன்னும் சொல்ல போனா அவருக்கு ரொம்ப உதவியா இருக்கிற அதானி அம்பானி மகிழ்ச்சியா இருக்காங்களா? குடியுரிமை சட்ட விஷயத்துல சிஏ அமல்படுத்திட்டாங்க, மற்ற 2 சட்டங்கள் அமல்படுத்த முடியல. என்ன காரணம்? அது இந்தியாவில் கூடிய சிறுபான்மை நேரடியா பாதிக்குது. இப்படி பாதிச்சுன்னு சொன்னா உலகம் முழுக்க பிரச்சனையா போகும். உலகம் முழுக்க பிரச்சனையா போயினா அம்பானி அதானிகளுடைய தொழில்கள் பாதிக்கப்பட்டு போயிடும். அவங்க கூட்டு வான் பண்ணிட்டாங்க, நீ இந்த விஷயத்துல எல்லாம் வந்து எல்லாம் மீறாதீங்கன்னு சொல்லிட்டு. அப்போ உங்களுடைய நடவடிக்கையினால உலகம் முழுக்க இருக்கக்கூடிய இந்திய தொழிலதிபர்கள் வந்து ஆபத்துக்கு உள்ளாயிட்டாங்க. நபிநாயகத்தை பத்தி ஒருத்தர் வந்து இழிவா பேசுறாரு, நபூர் சர்மாங்கிறார். என்ன ஆயிடுச்சு? இந்தியாவுடைய உற்பத்தி பொருட்களா வெளிநாடுகளை தடை ஏற்பட்டு பிடிச்சா இல்லையா? அதுல பாதிக்கப்பட்டது இந்தியாவுடைய நிறுவனங்கள். இந்தியாவுடைய பொருட்களுக்கு வந்து அங்கெல்லாம் தடை விதிக்கப்பட்டு புறக்கணிப்புக்கு ஆளாக போனதுனால நம்முடைய ஏற்றுமதியை பாதிக்கப்பட்டு போயிடுச்சு. உங்களால இந்தியாவுடைய பேரு கெட்டுக்கிட்டு இருக்கு. முன் எப்போதும் இல்லாத அளவுக்கு இந்தியாவுடைய கண்ணியத்துக்கு மாசு ஏற்பட்டிருக்கு. அப்போலாம் சார் இந்தியானால காந்தியை பத்தி பேசுவாங்க, இந்திரா காந்தியை பத்தி பேசுவாங்க, இது உண்மை. நேருவை பத்தி பேசுவாங்க. இன்னைக்கு அப்படியா இருக்கு? இந்தியாவை பற்றி வெளியில என்ன பேசிக்கிறாங்கிறத வெளிப்படையா பார்த்தோம்னா ஆங்கில பத்திரிகைகளை போய் பாருங்க. அப்படி ஏன் சார் அந்த G20 மாநாட்டுக்கு வந்து அமெரிக்கா பைடன் வந்தார்ல, இதை முடிச்சுட்டு பிலிப்பைன்ஸ் போனார்ல, என்ன செஞ்சார்? பிலிப்பைன்ஸ்ல போய் இந்தியாவுடைய பத்திரிகை சுதந்திரம் சரியில்லைன்னு சொல்லி பேசுறாரா இல்லையா? ஏன் வந்த தலைவர்களை பத்திரிகையாளர்களோட சந்திக்க விடாம நீங்க தடுத்துட்டீங்க. அந்த அளவுக்கு உங்களுடைய தவறான நடவடிக்கை வெளிநாடுகள்ல இந்தியாவுடைய பேரை கெடுத்து வச்சிருக்கு. இதுதான் உண்மை. நிறைவா ஒரே ஒரு கேள்வி, நான் அதிக நேரம் உங்களுடைய நேரத்தை எடுத்துக்க விரும்பல.
இந்த தேர்தலில் ஓட்டு போடக்கூடிய வாக்காளர்களுக்கு நீங்கள் சொல்ல விரும்புகின்ற செய்தி என்ன? இந்த தேர்தல் வழக்கமான தேர்தல் அல்ல. ஜனநாயகத்துக்கும் பாசிசத்துக்கும் இடையிலான சித்தாந்த போராட்டம். இந்த சித்தாந்த போராட்டத்தில் இந்த நாடும் மக்களும் நன்றாக இருக்க வேண்டும் என்று தூர நோக்கோடு கருதினால் நீங்கள் தெளிவாக சிந்தித்து இந்தியா கூட்டணிக்கு வாக்களியுங்கள். இந்தியா கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள் அனைத்துமே 100% சரியான கொள்கை கோட்பாடுகளோடு போகிறதா என்ற கேள்விக்கு இடமில்லை. ஆனால் ஒப்பீட்டளவில் அவர்களுக்கு மிகச் சரியான வலிமையான மாற்று இந்தியா கூட்டணி கட்சிகள் தான். அவர்களை விட மிக சிறப்பான முறையில் மக்களுடைய நலனை இவர்கள் முன்னிறுத்துகிறார் என்ற அக்கறையின் அடிப்படையில், ஆழமான பார்வையின் அடிப்படையில் இந்த கருத்தை நான் வலியுறுத்துகிறேன். நிறைய விஷயங்கள் பகிர்ந்துட்டீங்க. இவ்வளவு நேரம் ஒதுக்கி இந்த நேர்காணல் தந்ததற்கு மிக்க நன்றி. நன்றி. பேரலை நேயர்களுக்கு என்னுடைய ரமலான் நல்வாழ்த்துக்கள். நன்றி.